புது வீடு, புதுமனை நான் உங்கள் ஜாகீர். மகளே நம்ம எங்க இருக்கிறோம்னா, கரெக்ட்டா மாலாவரத்துலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ல ஒரு அழகான ஒரு தனி வீடு. அதே சமயம் மாத வாடகை தர்ற மாரி கடை கட்டுற மாரியும், அதே சமயம் வீடாவும் இருக்குது இப்ப. ஃப்ரண்ட்ல வந்து நீங்க கடை கட்டிக்கலாம். ஆல்ரெடி வீடோட சேர்த்து ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தவரைக்கும் 30 அடி ரோடு. அதே சமயம் 900 சதுர அடியில கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. 1200 சதுர அடி லேண்ட் ஏரியால இருக்குதுங்க. டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனோட ஒரு ரீசனான ரேட்ல 30 ஃபீட் ரோட்ல ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோ அப்படியே கன்டினியூ பண்ணுங்க. நான் உங்கள் ஜாகிர். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். வியூவர்ஸ் இப்போ நம்ம இந்த இடத்துக்கான வந்துட்டோம். இதுதான் வீடு. சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு இந்த வீடு. 20/60. இந்த வீடை பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு ஜஸ்ட் இப்போது ஜல்லி போட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துக்கிட்டு தார் போட்டுருவாங்க. போட்டாங்கன்னா இந்த இடம் பார்க்குறதுக்கு இன்னும் அருமையாக இருக்கும். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெடில்ஸ் வந்துக்கிட்டு ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்கும். மாதாவரத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டரு. தர்காஸ்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்கு. நல்ல கனெக்டிவிட்டி, நல்ல டெவலப்மெண்ட்டு. 30 அடி ரோட்டில், அதாவது இந்த ஏரியாவுக்கு என்ட்ரு ஆகிற மெயின் ரோட்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. நாளைக்கு இதை வந்து நம்ம ஒரு கமர்ஷியலாக முன்னால் இந்த ஸ்பேஸ் விட்டுற இடத்துல ஒரு கமர்ஷியலாக கடைங்க கட்டி பின்னால் வீடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 20/60. வாங்க நம்ம உள்ளே போயிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இருக்குன்னு உள்ள வீடை பார்க்கலாம். இந்த முன்னால் இருக்கிற ஸ்பேஸை வந்துக்கிட்டு இந்த அலுமினியம் ஷீட்டில் வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. உள்ள நல்லா அருமையாக கட்டியிருக்காங்க. இந்த இடத்த பாருங்கள், ஒரு கார்டன் மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க நல்லா. நான் சொன்னேன் ஃப்யூச்சரில் வந்துக்கிட்டு இதுதான் உள்ள இந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு பிரதான சாலை. இதில் வந்து நம்ம ஃப்யூச்சரில் ஒரு கடையும் கட்டி வாடகைக்கு விட்டோம்னா நல்ல ஒரு வாடகை இன்கமாக நம்மளுக்கு வரும். இந்த ப்ராப்பர்ட்டியோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 7 இயர்ஸ் கட்டி. ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி அப்டேஷன் பண்ணுறதுக்காக இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுத்துட்றாங்க. ஃபஸ்ட்டு வந்த உடனே லெஃப்டில் மேலே போகிறதுக்கு படிக்கட்டு, சின்னதாக படிக்கட்டு கீழே யூட்டிலிட்டி ஏரியா வச்சுருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தோம்னா இந்த கிச்சனுக்கு ஒரு வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் செட்பேக் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்துக்கிட்டு நம்மளுக்கு காற்று நல்லா வரும். கிச்சனுக்கு வெளிச்சமாக நல்லாயிருக்கும். பக்கத்துலலாம் அருமையான வீடுங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆனோன்னு உள்ள ஹால் வந்துருக்கு. ஒரு அருமையான ஹாலு. அட்டாச்சு ஹால் வந்துட்டு ஒரு ஸ்டடிங் ரூம் மாதிரி ஒரு சின்ன ரூம் கொடுத்துருக்காங்க. ஸ்டடி பண்ணுறதுக்கு, படிக்கிறதுக்கு, அது மாதிரி ஒரு ஹாலுக்கு பக்கத்துலேயே ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கிச்சன் பக்கத்துலேயே வந்து ஒரு நல்ல மாஸ்டர் பெட்ரூமு. நல்லா பெருசாக இந்த ரூம் இருக்குது. இந்த ரூம்லேயே சேர்த்து ஒரு அட்டாச் பாத்ரூமு கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்னோட ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் பாருங்கள், அருமையான வென்டிலேஷனு. கீழே டைல்ஸ் எல்லாம் போட்டு அருமையாக பண்ணியிருக்காங்க.
அப்படியே வரும்போது நேர் ஆப்போசிட்டில், அப்படியே இந்த ரூமுக்கு நேர் ஆப்போசிட்டில் ஹாலு, நேர் ஆப்போசிட்லேயே இந்த ரூம் வருது. கபோர்ட்லாம் கொடுத்து இது நல்ல எல்லாமே நல்ல மாஸ்டர் பெட்ரூமாக கட்டியிருக்காங்க. அதாவது 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் 900 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் ஏரியா வந்துட்டு முன்னால் ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. இந்த பெட்ரூம் பின்ன வெளியே வந்தவொடனே நான் சொன்னேன் இந்த ஸ்டடி ரூமு. இந்த ஸ்டடி ரூம் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு அருமையாக இருக்குது. இதுவும் ஹாலில் கெஸ்டெல்லாம் இருந்தாங்கன்னா உட்காந்து நம்ம படிக்கிறதுக்கும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கபோர்ட்லாம் போட்டு நல்லா அருமையாக வச்சுருக்காங்க. பின்னும் அப்படியே வந்தவுடனே இதுவும் பின்னும் யூட்டிலிட்டி ஏரியா. பின்னால் துணி துவைக்க கொல்லை போர் பின்னால் போட்டிருக்காங்க. ஸ்பெஷலாக இந்த இடத்துலலாம் தண்ணி வந்துட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். பின்ன இங்கே வந்துட்டு ஜென்ரல் ஒரு பாத்ரூம் வெஸ்டர்னோட கொடுத்துருக்காங்க. வாங்க மேலே போயிட்டு இதோடைய விலை விவரம் ப்ளஸ் இதோட கனெக்டிவிட்டி நான் இன்னும் ஒரு வாட்டி சொல்கிறேன். இது டெரஸு அருமையாக சுருடெல்லாம் போட்டு ஒரு பாதி போர்ஷனுக்கு சுருடு போட்டிருக்காங்க. சுருடெல்லாம் போட்டு நல்லா அருமையாக வச்சுருக்காங்க. நல்லா காமான ஏரியா, அதே சமயத்தில் வீடுங்களும் சுற்றி இருக்கிற ஏரியா. பக்கத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே அருமையான வீடுங்க, புதுசாக நல்லா டெவலப் ஆகிட்டு வர ஏரியா. பாருங்கள், நல்ல அருமையான வீடுங்க, பெரிய பெரிய வீடுங்க, அருமையாக வீடுங்க கட்டிட்டு வராங்க. இந்த சிமெண்ட்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த இதெல்லாம் இந்த கல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ வந்துக்கிட்டு ரோடு ரொம்ப சீக்கிரத்தில் ரோடு ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா இதோடைய விலை வந்துட்டு இன்னும் அதிகமாகிடும். இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். நம்ம வந்துட்டு இது மாதிரி ஏரியாவில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை நம்ம வாங்கிட்டு வர்றதுக்கோ சில பேர் விரும்புவாங்க, கடையோட வீடு இருந்தால் நல்லா இருக்கும்னுட்டு. நான் சொன்னேன் இல்லையா, அது பாருங்கள், இது பிரதான சாலை, இந்த ஏரியாவோட பிரதான சாலை இது. ஸோ வந்துட்டு இந்த ஃப்ரண்ட்டில் கார்டன் ஏரியாவில் நம்ம முன்னால் வந்துக்கிட்டு கமர்ஷியலாகவும் கடைக்கிட போடுறதுக்கும் நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகிடும். ஸோ இது 1200 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா, 20/60 சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது. 900 ஸ்கொயர் ஃபீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா, 7 இயர்ஸ் ஏஜ். இதோட விலை பார்த்திங்கன்னா 46 lakhs, நெகோஷியபிள் லைட்டாக பண்ணுவாங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பிடிச்சிருக்கிறவங்க தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அருமையான ப்ராப்பர்ட்டி, மிஸ் பண்ணாதீங்க. நன்றி.